அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற தேவன். பைபிளில் கூட பெரும்பாடுள்ள 12 வருஷமா எவ்வளோ டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு வைத்தியர்களுக்கெல்லாம் செலவு பண்ணி அவங்களால் முடியாத சூழ்நிலையில ஏசப்பா வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவர் கிட்ட போக முடியாது. ஏன்னா எத்தனையோ வியாதியஸ்தர்கள் வந்து அவரை தேடி போறாங்க சுகம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு. அவரை பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நம்ம தொடலாம், அப்ப நமக்கு சுகம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்க விசுவாசிச்சு ஏசப்பாவோட ஒரு சின்ன வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாங்க. தொட்ட உடனே அவங்களுக்கு அந்த பெரும் பாடு நின்று போச்சு. அப்படியே கர்த்தர் வந்து இயேசு எவ்வளோ அற்புதங்கள் அதிசயங்களும் அநேகருக்கு செஞ்சிருக்காங்க. பேதுரு யோவான் என்ற அவருடைய சீஷர்கள் வந்து தேவாலயத்திலிருந்து வெளியே வரும் பொழுது ஒரு முடவன் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து ஏதாவது வெள்ளி பொண்ணு கிடைக்கும் இல்லைன்னா பணம் கிடைக்கும் பிச்சை போடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரன் வந்து அவங்க 2 பேரையும் நோக்கி பார்க்கும்போது அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, பொண்ணும் வெள்ளியும் என்னிடத்தில் இல்லை, நசரேயனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீ எழுந்து நட அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த முடவன் வந்து எழுந்து நடக்கிறான். அப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. எங்களுடைய வாழ்க்கையில் செய்த அப்படிப்பட்ட அதிசயங்கள் அற்புதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில கூட செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஏன்னா எங்க அப்பா கூட ஒரு காலத்துல குடிகாரராக இருந்தார் தான். எந்த குடிகார அப்பாவது ஒரு பொண்ணை வந்து லட்சம் லட்சம் கட்டி இன்ஜினியரிங் படிக்க வைப்பாங்களா? படிக்க வைக்க மாட்டாங்க. ஏன்னா குடிகாரோட வாழ்க்கை எப்படி இருக்கும், எவ்வளவு பணம் கிடைச்சாலும் தான் குடிச்சுட்டு தான் சந்தோஷமா இருக்கணும்னு தான் அப்படியே தான் நினைப்பாங்க. எங்க அப்பா கூட பணம் வந்துச்சுன்னா ஒரு 3 நாளைக்கு அது ₹1,00,000 இருக்கட்டும் 50,000 இருக்கட்டும் எவ்வளவு லட்சம் இயேசுவை அறிந்தவர் தான் இருந்தாலும் பணத்தை பார்த்த உடனே ஒரு ₹1,00,000 லோன் வாங்கிட்டாருன்னா அது 3 நாளையே செலவு பண்ணிடு, 1 வாரத்திலே செலவு பண்ணிடுவாரு. அப்படிப்பட்டவர் வந்து எனக்கு வந்து ஃபீஸ் கட்டி என்னை படிக்க வைப்பாரா? ஆனா வந்து அவர் படிக்க வச்சாரு. அவர் படிக்க வச்சது யாருன்னா நான் ஏசப்பா மேல வச்ச அன்புதான். நான் ஏசப்பாவை நம்பினேன். நான் வந்து எதுவுமே எங்க அப்பா கிட்ட கேட்க மாட்டேன், எங்க அம்மா கிட்ட கேட்க மாட்டேன், யார்கிட்டையும் கேட்க மாட்டேன், ஏசப்பா கிட்ட மாத்திரம் தான் கேட்பேன். அப்படிப்பட்ட எங்க அப்பா காசு வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் காலேஜில் ரிசல்ட் கூட வரல, ஸ்கூலில் ரிசல்ட் வரல, ரிசல்ட் வரதுக்கு முன்னாடியே பணத்தை வந்து காலேஜில் போய் கொண்டு போய் கட்டிட்டாரு. ஏன்னா அந்த காசை எப்படி அவர் குடிச்சு செலவு பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு காலேஜில் முன்னாடியே சீட்டு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே காலேஜில் போய் பணத்தை கட்டிட்டாரு. ஏன்னா அப்படி செய்ய வச்சது யாருன்னா என்னுடைய ஏசப்பா. என்னுடைய ஏசப்பா தான் எங்கள் அப்பாவை வந்து அப்படி செய்ய வச்சாரு. எங்கள் அப்பா கூட குடிச்சிட்டு சண்டை போடுவார், ரோட்லலாம் கத்துவார். ஆனால் அப்படிப்பட்டவரை வந்து ஏசப்பா ஒரு நாள் மாத்தினாரு. அவர் கூட வந்து எவ்வளோ குடிச்சு எவ்வளோ பணத்தெல்லாம் நஷ்டப்படுத்தினாரு, எவ்வளோ லட்சம் லட்சம் பணம்லாம் வீண் செலவா போச்சு. ஆனா அப்படிப்பட்டவரை வந்து கர்த்தர் ரட்சித்தாரு. அவரும் குடிக்காம இருந்ததுனால என்னாச்சுன்னா பிசாசுக்கு வந்து பிடிக்காது இல்லையா, ஒரு